கடைசியா பேசிய கோவை சத்யன் அவர்கள் சொன்னார். சகோதரர் செந்தில்வேல் சொல்லிட்டு போனாரு, ஆக விதிகளுக்கு முரணானதுன்னு கேஸ் போடுறாரு. 2014 புரட்சி தலைவி அம்மா இருக்கும் இதான் நடந்தது. அண்டைக்காடு கலவரத்தை பற்றி நாம் பேசுவோமா? செந்தில் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. அது கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெரியலையே. நீதிபதிகள் அணின்னு ஒரு கட்சியில வந்துருச்சோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த வழக்காடு மன்றத்தில் வழக்கு சென்றது, தீர்ப்பு வருகிறது, தீர்ப்பை மதித்தார்கள், மதிக்கவில்லை, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உடனே யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் ஆர்எஸ் பாரதியும் வந்து பயங்கரமான பேட்டி கொடுக்குறாங்களாம். 2014 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதோ அதே முடிவைத்தான் எங்கள் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். 2014 வழக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அடிப்படை அதை பற்றி யாராச்சும் பேசுறீங்க தயாராக இருக்காங்களா? இப்போ ஏற்றக்கூடிய நாங்கள் ஏற்றிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பொன்மலச்செம்மல் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, எடப்பாடி காலத்திலும் சரி, எங்கே விளக்கு ஏற்றப்பட்டதோ அங்கே தான் ஏற்றப்படும். ஒத்துக்கிறேன், ஆமாம் அப்படின்னு. ஆனால் அதனுடைய பெயர் மோக்ஷ தீபம். விஷயம் என்னன்னு புரிஞ்சுங்க. 2014 ஒரு பெட்டிஷனர் போகிறார் கோர்ட்டுக்கு. மோக்ஷ தீபம் என்பது என்னுடைய மூதாதையர்கள் நினைவாக நான் ஏற்றுவது. அந்த இடத்துல போய் கார்த்திகை மாதம் அன்று கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றுகின்ற நாள் அன்றைக்கு அந்த இடத்துல நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ஆக விதிகளுக்கு முரணானதுன்னு கேஸ் போடுறார். 2014 புரட்சி தலைவி அம்மா இருக்கும் இதான் நடந்தது. அப்போ நீதியரசர் கேட்குறாரு, ஆகம விதிக்கு முரணானதுன்னு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கேட்டார். இதான் அவர்கிட்ட கேட்டது. நீ சொல்கிற மோட்ச தீபம் சொல்கிற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுனா ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு எங்கே இருக்குது, ஆதாரத்தை கொடுன்னு கேட்டார். அரசினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக தான் இருந்தது. பெட்டிஷனர் போயாச்சு, ஹெச்ஆர்என்சிக்கு முன்னாடி இருக்குது, நாங்கள் அரசு தரப்பில் இருக்கோம், எங்களை கேட்கல, நீங்கள் வந்து எதை உங்களுக்கு இது ஓகேவா இல்லையானலாம் கேட்கல. பெட்டிஷனரோட பெட்டிஷனில் அவர் என்ன தரவு சொல்லியிருக்காங்களோ அதை கேள்வி கேட்குறார் நீதியரசர். எங்கேயுமே ஆகம விதியெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு அவரால் சொல்ல முடியல. அப்போது நீதியரசர் சொன்ன மிக தெளிவான விளக்கம், நீங்கள் பெட்டிஷனில் வந்து இது ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு போட்டிருக்கீங்க, ஆகையால் அதை உங்களாலேயும் நிரூபிக்க முடியல, அதனால் எங்கே விளக்கேற்றி இருக்கோங்க அங்கேயே ஏற்றட்டும். இதுதான் தீர்ப்பு தான் 2014. ஆனால் இப்போ போட்டது வந்து அதே மாதிரியா கேஸு? ஒரு வழக்கின் தன்மையும் மாறுபடும் இல்லையா? இப்போ இந்த வழக்கின் தன்மை என்ன? ஏற்கனவே ஏற்றினாலும் அங்கே வந்து மோட்ச தீபம் அதை ஒத்துக்க முடியாது, அதுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு இவர்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு அங்கே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நாங்கள் சொல்வது அந்த தூண் அங்கே வந்து விளக்கேற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு குறிப்பு தான் இருக்குது. 1981 திருப்பரங்குன்றம் புரட்சி தலைவர் காலத்தில் வந்தது, அது ஒன்று தான் குறிப்பு அப்படின்னு சொல்லி சகோதரர் சூர்யா சொன்னார். என்ன அந்த குறிப்பில் அது வந்து எல்லை சர்வேக்கள்னா இருக்குது. அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் கனிமொழிக்கு எப்படி அது தெரிஞ்சது? அந்த குறிப்பு தான் இருக்குன்னு கேட்டால் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களுக்கு வந்து அது வந்து தீபத்தூண் இல்லை, ஆர்கியாலஜி சர்வேக்கு வச்ச சர்வே தூண் எப்படி தெரிஞ்சதுல? அதை பார்த்தா கண்டுபிடிச்சாங்களா? அதையும் கோர்ட்டில் சொல்ல. அப்போது பிரச்சனையை வளர்க்கக்கூடிய விதத்தை என்னன்னு பாருங்க, நோக்கம் என்னங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நான் முதல்ல அண்ணன் சகோதரர் எஜு சூர்யாவுக்கு பதில் சொல்கிறதா அல்லது கோவை சத்யனுக்கு பதில் சொல்கிறதான்னு தெரியல. சரி, நம்ம கடைசியாக பேசின கோவை சத்யன் அவர்களுக்கு முதல்ல பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம எஜு சூர்யா அவர்களுக்கு வந்துடலாம். கடைசியாக பேசிய கோவை சத்யன் அவர்கள் சொன்னார், அம்மா ஜெயலலிதா இருந்திருந்தால், முதலமைச்சராக அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கேட்டீங்க. தனிப்பட்ட சிலர் செஞ்சதுன்னார். எஸ், அதில் எனக்கு அவர் கருத்து தான், அதுக்கு நம்ம மேடமை குறை சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் மறந்து போயிடுன்னு கோவை சத்யன் நினைத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்து துளைக்குது, என்ன பண்ணுறது. ஒரு நீதிபதியின் மருமகன் வீட்டில் கஞ்சா வைத்து இந்த நாட்டில் கைது செய்த வரலாறு ஒன்று உண்டு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது என் கருத்து இல்லை கோவை சத்யன் சார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசியதை நான் சொல்லிடுறேன் அப்படியே. நீதிபதிகள் சில சமயங்களில் பேசக்கூடாதவற்றையெல்லாம் நீதிமன்றங்களில் பேசுகின்றனர். இதையே நாங்கள் பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவார்கள். ஆனால் நீதிபதிகள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது கண்டனம் தெரிவித்து நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் எங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும். ஆனால் நீதிபதிகள் மட்டும் நீதிமன்றங்களில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதை நான் கோவை சத்யனுக்கு அன்போடு நினைவுபடுத்துகிறேன்.
அடுத்தது, நீங்கள் யாரேனும் மத கலவரத்தை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். அவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர். பேரே கோவை சத்யா. கோவை சத்தியன் கோவை கலவரத்தை சுட்டிக்காட்டினார். நான் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவன், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என் அருகில்தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது. மண்டைக்காடு கலவரத்தை பற்றி நாம் பேசுவோமா? 46 முறை துப்பாக்கிச் சூடு நடந்ததே, ஏராளமான பேர் கொல்லப்பட்டார்களே. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஐயா எம்ஜிஆரா இல்லையா? சரி, அயோத்தியில் கோயில் கட்ட வேண்டும் என்றுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். ஆனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்று ஜெயலலிதா சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் இதுக்கும் எதுவுமே என் பதில் இல்லை, எல்லாமே உங்க கட்சி தலைவர்கள் தான் சான்றுகள் எங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. மிகச் சமீபத்தில் 2024 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் ஐயா KP முனுசாமி அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். இன்னமும் வீடியோவாகவே இருக்கு, என் கையில் வீடியோ கூட இருக்கு. நேரம் இருந்தால் நான் போட்டு காட்டிடுவேன். கரசேவைக்கு செல்லுங்கள் என கட்டளையிட்டவர் ஜெயலலிதா. முதல்வராக இருந்த பொழுதே எங்களை கரசேவைக்கு செல்ல கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என்று ஐயா KP முனுசாமி சொல்லி இருக்கிறார். கரசேவைனா என்னன்னு தெரியலன்னா உங்க பக்கத்தில் இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எச் சூர்யாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கரசேவைனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத. நீதிபதிகள் பல்வேறு கட்சிகளில் வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் பின்னாட்களில் நீதிபதி ஆவார்கள். அதில் மாற்று கருத்தில் அவர் சொன்ன மாதிரி ரத்னவேல் பாண்டியன் இருந்துக்கலாம். ஆனால் நீதிபதியாக இருந்துட்டு ஓய்வு பெற்ற பிறகு ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர் போய் ஆகிற மாதிரி வேலை செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அல்ல, அது ஒன்று. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நான் தான் அந்த பிரேக்கிங் நியூஸ் வருது, நான் தான் ஆங்கர். பிரேக்கிங் கார்டு வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிரேக்கிங் கார்டாக சொல்லிடுறேன். நாளைய பிரேக்கிங் கார்டு, முதல் பிரேக்கிங் கார்டு வருது. என்னன்னு வருது தெரியுமா? அயோத்தியில் ராமர் கோவில் இருந்ததற்கான எந்த சான்றுகளும் இல்லை. முதல் பிரேக்கிங். யார்? நீதிபதி சொல்றார். ராமருக்கு அங்கே கோயில் இருந்ததுக்கான எந்த சான்றுகளும் நிரூபிக்கப்படவில்லை. தொல்லியல் துறை. அங்கே பாபருக்கு மசூதி இருந்தது என்பது, பாபர் மசூதி கட்டினார் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதியில் தொழுகை நடந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதியை இடித்தது தேச விரோத செயல். நீதிபதி சொல்றாரு, தேச விரோத செயல். அப்போ அங்கே கோயில் இருந்தது நிரூபிக்கப்படலை, மசூதி கட்டினது நிரூபிக்கப்பட்டுச்சு, அதை இடித்தது தேச விரோத செயல். எல்லாமே எங்களுடைய வாதங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட ஜட்ஜ் ஐயா, நீதிபதி ஐயா கடைசியாக சொன்னார், ஆனாலும் இந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் என்ன வாதம் வச்சாலும், நான் ஒன்று சொல்லட்டுமா, இப்போ இப்படி ஆயிடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்குது. தயவுசெய்து, நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் நினச்சி சொல்லலை, அச்சம் எங்களுக்கு இருக்குது. எல்லா கட்சியிலையும் பொறியாளர் அணி இருக்கும், வழக்கறிஞர் அணி இருக்கும், திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி வரைக்கும் உருவாக்கி இருக்கிறோம், எல்லாருக்கும் வேணும்னு. நீதிபதிகள் அணின்னு ஒரு கட்சியில் வந்துடுச்சோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த நீதிபதியாக இருந்தவர்கள் தீர்ப்பை வழங்கிய பின் என்னவாக மாறிவிட்டார்கள்? கவர்னராக மாறிவிட்டார்கள். ஆளுங்கட்சியில் பதவிகள் இது மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்லி இப்போ சகோதரர் செந்தில்வேல் சொல்லிட்டு போனார். அந்த கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். அதுக்கு பதில் இது முடிக்கும்போது சொல்கிறேன், மணி அடிச்சிருவீங்கல்ல. எப்பெல்லாம் சமத்துவம், சமூக நீதி, தமிழகர் உரிமை, மொழி, தமிழகர் மானம்ங்கிறதுல எப்போ திமுக இல்லை திமுக சேர்ந்த தீக்காலாம் பேச ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு. இதுதான் அடிப்படை. இது வேற ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லை. அங்கே பேசியவர்கள் அனைவரும் இந்த வழக்காடு மன்றத்தில் நாங்கள் சரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் ஆணித்தரமாக சொன்னாங்களாங்கிறத பார்வையாளர் கருத்துக்கே விட்டுறேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, கலவரம் வரப்போது அதை தடுத்தோம், கலவரம் வரப்போது தடுத்துட்டோம். ஆனால் அந்த கலவரத்தை தடுப்பதற்கு அரசும் அரசு நிர்வாகமும் சரியாக வேலை செய்ததுதான் எங்களோட கேள்வி. கேட்டால் கிடையாது தான். இவ்வளோ பிசி இவ்வளோ செந்தில் ஒரு 5 நிமிஷம் தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டார். அது கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெரியலையே. யார் போய் ஏற்றினா, ஒரு மதகுருமார் போய் ஏற்றினா பிரச்சனை இல்லைங்கிறாரு. அதை போய் முத்துவேல் கருணாநிதி சொல்லிட்டாருன்னா ஏதோ ஒரு குருசாமி கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு சைவத்துறை ஏற்றிருப்பாரு, வேலை முடிஞ்சில்ல. இதுக்கு இவ்வளோ அலப்புற 10 பேரை மேலே அனுப்ப மாட்டோம், அதை அனுப்ப மாட்டோம், இதை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு தூண்டி வாக்கு வங்கிகளாக நினைத்து பிரிவினை சிந்தனையோடு செயல்படுவது திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 18 ஆண்டு காலம் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது மத்திய அரசுன்னு தான் வாயில் வரும். எப்போ எதிர்கட்சின்னு வந்தாங்களோ அப்போ ஒன்றிய அரசுன்னு மாறிடும். பிரிவினை என்பது ரத்தத்தில் இருக்குது.